அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு அமாவாசை காய்கறிகள்ல 4 காய்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறோம்னு தெரியுமா? தெரியாதவங்க இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. விரதங்கள்ல அமாவாசை விரதத்துக்கு தனி மகத்துவம் உண்டு. அமாவாசை விரதத்திற்காக சமைக்கப்படும் உணவில் சில வரைமுறைகளை நம் முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. அமாவாசை அன்று வாசல்ல கோலம் போடக்கூடாது, சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது என்பது போல காய்கறிகளை ஒரு குறிப்பிட்டவற்றை மட்டுமே சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது நியதி. அமாவாசை காய்கறிகள்ல வாழைக்காய், பாவக்காய், பெரண்டை மற்றும் பலாக்காய் மட்டும் தனி முக்கியத்துவம் உண்டு. இதற்கு புராணங்கள்ல ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. இந்த காய்கறிகள் எதற்கு சமமானவை என்பதை உணர்த்துவதற்காகவே சொல்லப்படும் இந்த கதை. என்ன கதை என்பதை நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணா பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். எத்தனையோ விரதங்கள் கடைபிடிச்சாலும் முன்னோர்களை நினைச்சு வழிபடுவதற்காக நாளான இந்த அமாவாசையை நாம் குறிப்பிடுகிறோம். அமாவாசை நாள்ல மறைந்த முன்னோர்களுக்காக விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு பிடிச்ச உணவுகளை சமைச்சு அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுப்பது நம்முடைய சந்ததிகளை காக்கும். வீட்டில் உள்ள சுபகாரிய தடைகள் எல்லாமே விலகும் என்பது நம்பிக்கை. அமாவாசை நாள்ல கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகளை அமாவாசை காய்கறின்னு சொல்றோம். இந்த நாள்ல காய், கனி, கிழங்கு, கீரை சமைக்க வேண்டும் என சாஸ்திரம் சொல்கிறது. அமாவாசை அன்று கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகள், தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் என தனி பட்டியலே உண்டு. இதில் அமாவாசை விரத சமையலும் சரி, அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும் போதும் சரி, அந்தனருக்கு கொடுக்கும் பொருட்களில் சரி, வாழைக்காய் கண்டிப்பாக இருக்க வேண்டும். வாழையடி வாழையாக நமது குலம் வளர வேண்டும் என்பதற்காக வாழைக்காயை பயன்படுத்துவதாக சிலர் சொல்வார்கள். அதே போல அமாவாசை நாள்ல பாவக்காய், பெரண்டை, பலாக்காய் சமைப்பதும் கண்டிப்பாக சமைக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. இதற்கு புராணத்தில் ஒரு கதையே இருக்கிறது. 1008 காய்கறிகளை கேட்ட விஸ்வாமித்திரர் கதை உங்களுக்கு தெரியுமா? இந்த கதை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு முறை வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்தித்து தனது வீட்டில் சிரார்த்தம் செய்ய உள்ளதால் தங்கள் வீட்டிற்கு உணவு அருந்த வர வேண்டும் என அழைப்பு விடுத்தார். வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் இருவருமே பயங்கர கோபக்கார முனிவர்கள் என்பது அனைவருக்குமே தெரியும். வசிஷ்டரின் இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் தனக்கு 1008 காய்கறிகளை கொண்டு உணவு சமைக்க வேண்டும் என கூறினார். இதை கேட்ட வசிஷ்டர் திகைத்து போனார். 1008 காய்கறிகளா? அத்தனை வகை காய்கறிகளை எப்படி தேடி பிடிப்பது, எப்படி சமைப்பது என்று ஒரே குழப்பம். அதனால் அருகில் இருந்த வசிஷ்டரின் மனைவியும் தீவிர பதிவிரதையுமான அருந்ததி விஸ்வாமித்திரன் வார்த்தைகள் ஏற்று, நீங்கள் கூறியபடி 1008 காய்கறிகளை சமைத்து பரிமாறுகிறேன் சுவாமி என பணிவுடன் பதிலளித்தார். சிரார்த்தம் கொடுக்கும் நாளும் வந்தது. ரிஷிகளில் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிய விஸ்வாமித்திரரும் உணவு சாப்பிட வந்தார். வாழை இலை போட்டு உணவுகளை பரிமாற துவங்கினாள் அருந்ததி. முதலில் 8 வாழைக்காய்களை வைத்தாள். பிறகு பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் என பரிமாறி முடித்துவிட்டு 1008 காய்கறிகள் பரிமாறிவிட்டேன், உணவு அருந்துங்கள் சுவாமி என பணிவுடன் விஸ்வாமித்திரரிடம் வேண்டினார். ஆனால் ஆத்திரமடைந்த விஸ்வாமித்திரர், என்ன இது, நான் 1008 காய்கறிகள் சமைத்து பரிமாற சொல்லி கேட்டால் நீ 4 காய்களை மட்டும் பரிமாறிவிட்டு 1008 காய்கறிகள் பரிமாறிவிட்டேன் என்ன சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறாய் என கோபமடைந்தார். அதற்கு அமைதியாக பதிலளித்த அருந்ததி, சுவாமி, தாங்கள் அறியாதது எதுவும் இல்லை. அனைத்தும் அறிந்த நீங்களே இப்படி கோபப்படலாமா? காரவல்லி சதம் புரோக்தம் வஜ்ரவல்லி சத்ரயம் பனஷ ஷட்டம் புரோக்தம் சரக்கத்த காலை வித்யதே என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அதாவது பாகற்காய் 100 காய்களும், பிரண்டை 300 காய்களுக்கும், பலாக்காய் 600 காய்கறிக்கும் சமம். இவை 1000 காய்கறிகள் ஆகிவிட்டது. இதோ 8 வாழைக்காய் வைத்துள்ளேன், மொத்தம் 1008 காய்கறிகள் ஆகிவிட்டது என கூறினார். இதை கேட்ட சாந்தமடைந்த விஸ்வாமித்திரர் அருந்ததியின் புத்தி கூர்மையும் சாஸ்திர முறைப்படி நடக்கும் குணத்தை கண்டு வியந்து அருந்ததியையும் வசிஷ்டரையும் ஆசிர்வதித்து சென்றார். சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டுள்ள காரணமாக உயர்வான இந்த 4 காய்கறிகளை மட்டும் அமாவாசை நாட்கள்ல முக்கியத்துவமாக இடம் பிடிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.